ஆக்சுவலி இப்போ வந்து இந்த டிரெக்டர் ரைட்டர் எல்லாருமே தமிழில் பேசுனால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் தெரியும். இந்த படத்தில் நான் தான் தமிழில் டப் பண்ணிருக்கேன். ஸோ ஐ நோ தமிழ். லைக் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர் ஆக்சுவலி. இந்த படம் இந்த டைட்டில் கூட அதிரெடின்னு இருக்குது. இப்போ சின்ன வயசுல இருந்து அதிரெடி திரைப்படம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுதான் அந்த வேர்டே கொஞ்சம் ரொம்ப யூஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு. அப்போ அதனால அதிரெடி மாஸ் அந்த மாதிரி இல்லை, ஒரு டைட்டிலே அந்த ஒரு தமிழ் டைட்டில் தான் போட்டிருக்காரு. அப்போ அதனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம்னு நினைக்கிறேன். லைக் அதோட ஸ்டோரியாக இருந்தால் கூட, கேரக்டராக இருந்தால் கூட, காலேஜ் ஆம்பியன்ஸ் வைப், இந்த காலேஜ் ஃபெஸ்ட் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி காலேஜ் ஃபெஸ்ட்டு கடையில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த கதை. அப்போது ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் லவ் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி கேரளத்தில் நல்லா போட்டிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் கூட இட் வில் பி என்ஜாய்ட் ஸோ வெல் ஐ திங்க். ஆல்சோ வி ஹவ் டன் லைக் கொஞ்சம் நல்லா க்யூரேட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த தமிழ் வெர்ஷனுக்காக. லைக் டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக லைக் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் கரெக்டாக இங்கே வந்து நெல்லியன் ஒரு ரைட்டர் அவர் தான் இந்த தமிழ்லேக்கு அது ரீரைட் பண்ணது. ஸோ he's a short film competition, Hindiwood short film competition winner actually. ஸோ நெல்லியன் ஒரு நெக்ஸ்ட் அப்கமிங் டிரெக்டர் தான் தமிழில். அப்போ நெல்லியன் தான் இந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாம் he have written the dialogues in Tamil. So he have put in a lot of effort to adapt it so well to the culture and region. And also நிறைய சாங்ஸ் எல்லாம் தமிழ் ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி லைக் ஐ திங்க் தமிழ் வெர்ஷன் உங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ லைக் எஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழ் வெர்ஷனுக்காக வி ஆர் ஆல்சோ ட்ரைங் சம்திங் நியூ. ஒரு ஜஸ்ட் ஒரு தமிழ் டப்பு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் படம் மாதிரி இது பார்க்குறதுக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு வெர்ஷன் உங்களுக்கு தரணும்னு ஒரு ஆகிரகம். ஆசை அதனால தான். ஸோ ஐ திங்க் யூ வில் ஆல் லவ் திஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சஞ்சு ஃபார் பீங் ஹியர். ஹலோ, வெல்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது வந்துட்டு வெரி நியூ திங் ஃபார் மீ. நெவர் டன் திஸ் பிஃபோர். நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடும்போது வந்தே ஆகணும். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். That's very nice actually. Friendship goals அப்படி தாங்க இருக்கணும். கூப்பிட்டோன்னா அவரோட படத்துக்கு நீங்க ட்ரெய்லர் லான்ச் பண்ணிருக்கீங்க. பட் படத்துல நடிக்க கூப்பிடும்போது ஏன் நீங்க வேறான்னு சொல்லுங்க? அது ரொம்ப சின்னதாக ரோல் கொடுத்தாங்க, பெரிய ரோல் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நான் கொஞ்சம் பெருசாக கொடு. எந்த மாதிரி ரோல் உங்களுக்கு வேணும்? அவங்களுக்கே தெரியும், பெரிய டைரக்டர். ஃபிகர் அவுட் ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. அவர் வச்சு வந்து நீங்க படம் பண்றதா இருந்தா என்ன மாதிரி ரோல் வந்து நீங்க கொடுப்பீங்க அவருக்கு? என்ன ரோல்னா கொஞ்சம் மாசா ஸ்டைலா இந்த மாதிரி ரோல். அப்படி நீங்க மனசுல வச்சு ஏன் நீங்க குட்டி ரோலுக்கு கூப்பிட்டீங்க? இது மாச ரோல் தான் ஆக்சுவலி. ஒரு ஆட்டோ டிரைவர் ரோல் தான். ஆட்டோ டிரைவர் எல்லாம் மாசாதான் இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட். அந்த ஆட்டோவோட பேர் சிக்ஸர். ஓகே, பட் பண்ணி வந்துருக்கணும்னு தோணுது. பட் பரவாயில்ல, அவர் வச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு படமே வந்து பண்ணுங்க. ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டீங்க. படத்துக்குள்ள வர ஐடியா ஏதாவது இருக்கா சஞ்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லும்போது பேசில் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிகிற ஒரு ஃப்ரெண்டு. அப்போது எல்லோரும் ரொம்ப லவ்விங்காக பேசுகிறீங்க. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ரொம்ப கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் கிடையாது. ஸோ செகண்ட்லினா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது he knows how I am as a cricketer and I'm getting to know him how he is as a movie star. ஸோ பேசில்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸி சிரிச்சுட்டே இருக்கான். பட் இஸ் அ வெரி சீரியஸ் கை. ஐ கேன் டெல் யூ when it's come to this profession, நம்ம வேலைக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அவங்க எல்லாம் நான் டூரெல்லாம் முடிஞ்சிட்டு கால் பண்ண பேசிடுவா, நமக்கு டின்னர் சாப்பிடலாம், இல்லைன்னா நாளைக்கு அங்கே போகலாம்
ஏய் இன்னைக்கா சொல்றேன், யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ 1 week ago actually. We planned my whole week accordingly. அவர் ரொம்ப பிஸிங்க. ரொம்ப busy. 2030 வரைக்குமே அவரோட டேட்ஸ் இல்ல. படத்துல வந்து யாருமே கேட்டாலும் டேட்ஸ் இல்ல அப்படின்னு தான் அவர் சொல்லிருக்காரு. ஆமா, அது படத்துக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு டேஸ் கிடைக்கணும்ல. படத்துக்கு ஓகே, ஆனா ஃப்ரெண்ட் டின்னருக்கு கூப்பிட்டா சொல்லுவான் 3 நாள் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு. எனக்கு இப்போ மெயில் அனுப்ப இருக்குது. நாளைக்கு டின்னர் போனா ஒரு மெயில் அனுப்பணும் அந்த மாதிரி. ஸோ லைக் the reason why I am here, I know that whatever it's like Basil Joseph production first movie, so I know the amount of effort he must have put in. I know if he commits to something, I think it will be 100% from his heart, and I know the amount of quality of team he has formed, and I know the quality will be there. So when the quality is there in the effort and the work which you put in, definitely people will love it, and I'm very sure, and that's the reason why I am here supporting him and his team actually. So wishing all of them அழுகுறாங்க. Very happy to be here. ஓகே சூப்பர். சோ நீங்க வந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தறலாம். அதுக்கு அப்புறம் படத்தை பத்தி பேசலாம், உங்களை பத்தி பேசலாம், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசலாம். சார் if you can just come this side. ரெண்டு பேருமே சேம் பாக்குறேன். நீங்க எந்த லாங்குவேஜ்ல பார்க்கிறதுக்கு you would like to prefer? மலையாளமா தமிழா? ரெண்டுலயும் பார்க்கணும். மலையாளம் பார்த்துட்டு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது தமிழும் பார்க்கணும். I will have to judge it. எனக்கு after every game இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நீ அந்த ஷாட் ஆடினது கணக்கில். அப்போ இவன் படத்துல நானும் ரெண்டும் பார்த்து அது அந்த சீன் சரியாகல, பண்ணிருக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லிருக்காரா இதுக்கு முன்னாடி? அந்த சீன் ஸ்ட்ரைட் ட்ரை பண்ணா பண்ணிருக்காரா இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி முன்னாடி படங்கள்லாம் பார்த்து பேசல் இது சரியா இல்ல இது பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கீங்களா? நான் படம் பார்த்துருக்கேன், நிறைய படம். பேசில் ஜோசப்னா கேரளாவில் ரொம்ப பெரிய பேர். அப்போ பார்த்துருக்கோம், ஆல்வேஸ் வெரி பிக் ஃபேன். பட் ஆஃப்டர் வினல் முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி பிகம் ஹியூஜ் ஃபேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நெகட்டிவ் எல்லாம் அவ்வளோ ஓவராக சொல்ல மாட்டேன், என்கரேஜ் பண்ணேன். நண்பன் தானே, சும்மா மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். என்ன மாதிரி மோட்டிவேஷன் நீங்க வந்து கொடுப்பீங்க? இப்போ அவர் லோவா இருப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? ஸோ அந்த மாதிரி லோவா இருக்கும்போது என்ன மாதிரி மோட்டிவேஷன்? ஏதாவது பாட்டு டெடிகேட் பண்ண என்ன மாதிரி ஏதாவது ஒரு சாங் இருக்கு அவருக்கு டெடிகேட் பண்றதுக்கு? டெடிகேட் லோவா இருக்கும்போது நம்ம வெளியில சொல்லக்கூடாது. அவர் எப்படி நீங்க எனர்ஜைஸ் பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் மோட்டிவேஷன்? இப்ப கூட மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியா? என்னவா? இல்லங்க, தெரிஞ்சுக்கணும், ஆசையா இருக்கு. இல்ல, மோட்டிவேஷன் பண்ற தேவையில்லை. அந்த சிரிப்பு கக்கக்கக்கான சிரிப்பாங்க, அதான் போதும். அதுலதான் எல்லாம் இருக்கு. Okay, so first of all, congratulations because this is your 50th film, Basil. அதாவது 50th சினிமா ஒண்ணல ரெண்டல. இந்த நேரத்துல உங்களோட நண்பனுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுங்க. சொல்லவே இல்லை, ட்ரீட் கொடுங்க இன்னைக்கு தான். சரி, ஒரு ஹக் கொடுத்து ஆல் தி பெஸ்ட், இல்ல கங்க்ராட்ஸ், ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அந்த மாதிரி ஏதாவது? நான் சொன்னேன், இது அவ்வளோ சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது. மொக்க ஃப்ரெண்ட்ஷிப் அது அப்படியே வச்சுப்போம். ஓகே சூப்பர். இப்போ எல்லாருமே வந்து உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. IPL, CSK, how does it feel to play for CSK? ஓகே, உங்க ரெண்டு பேரோட ஃபேவரட்டான ஹேங்கிங் ஸ்பாட்? இந்த இடத்துல போனா உங்களை அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னா மொட்டமாடி. ஹேங்கிங் ஸ்பாட் மொட்டமாடி தான் நினைக்கிறேன்ல. இல்ல, நம்ம ஃபிளாட் தான் அங்க கொச்சி. நம்ம சேம் ஃபிளாட்ல we are staying. I mean சேம் ஃபிளாட்னா ஒரே அபார்ட்மெண்ட். அப்பர் ஃப்ளோர்ல இவரு, லோவர் ஃப்ளோர்ல நான். அப்போ அந்த மாதிரி தான். ஸோ ஒருவேளை அங்கே இருக்கும், ஒருவேளை இங்கே இருக்கும். ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தோடைய டீம் சார்பாக பேசல் சார் வந்து இந்த டிஷர்ட் உங்ககிட்ட கொடுத்து அந்த சைன் மட்டும் பண்ணி கொடுங்க. நம்மளோட டீம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சிஎஸ்கேவா? அதிரடி எப்படி சக்சஸ் ஆச்சோ அதே மாதிரி சிஎஸ்கே வந்து கப் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டி-ஷர்ட். Ah, okay, sir.
இது ஒரு ஐகானிக் ஸ்பெஷல் டிஷர்ட் இருக்கும். I request Sendil sir to kindly join us on stage, please. Okay, I request Sendil sir to kindly join us on stage to distribute a 5-star films. Again.